இரத்தம் இரண்டு முக்கிய பகுதி பொருட்களால் ஆனது. அவை பிளாஸ்மா மற்றும் இரத்த செல்கள் ஆகும். பிளாஸ்மா இரத்தத்தின் 55% பிளாஸ்மா ஆகும். இது சிறிதளவு காரத்தன்மை கொண்டதாகும். கரிம பொருட்களான புரதம், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன், தாதுப்புகள் மற்றும் வைட்டமின்கள் இவற்றில் காணப்படுகின்றன. இரத்த செல்கள் 3 வகைப்படும்: இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் மனித உடலில் அதிகம் காணக்கூடிய இரத்த செல் ஆகும். இவை எலும்பு மஜ்ஜிலிருந்து உருவாகிறது. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் இவை சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. உட்கரு, செல் நுண்ணுறுப்பு இவற்றில் காணப்படுவதில்லை. இவற்றின் ஆயுட்காலம் 120 நாட்கள். இருபுறமும் குழிந்த தட்டு போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது. இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு கடத்துகிறது. இரத்த சிவப்பணுக்கள் மண்ணீரலில் அழிகின்றன. எனவே மண்ணீரல் இரத்த சிவப்பணுவின் சுடுகாடு என்று அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் ஆக்சிஜனை அதிக அளவில் திசுக்களுக்கு கடத்துகிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாதிருப்பதால் இரத்த தந்திகளுக்குள் மேலும் தன்மை பெற்று இரத்த சிவப்பணுக்கள் எளிதாக ஊடுருவி செல்கிறது.